அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். ஆன்மீகம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, அன்றாட நிகழ்ச்சிக்கு, அன்றாடைய தேவைகளுக்கு நமக்கு அடிப்படையாக அமைகின்றது, அஸ்திவாரமாக அமைகின்றது. இது வேறு அது வேறு அல்ல. பார்க்க போனால் பொருளாதார வளர்ச்சி, சமூக சுமூகம், குடும்ப ஒற்றுமை, மொழி வளர்ச்சி, மொழியின்பால் உள்ள ஈடுபாடு எல்லாவற்றிற்குமே ஆன்மீகத்திலிருந்து பல செய்திகள் நமக்கு கிட்டுகின்றன. ஆதிகாவியமாக ராமாயணத்தை வால்மீகி சம்ஸ்கிருதத்தில் இருக்கார். அதை பல மொழிகளிலே ராமாயணம் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. அந்த ஆதி கவியாகிய வால்மீகி ராமாயணத்திலே தமிழுக்கு மிக மிக சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு செய்தியாக அமையும். நாம் பாருங்கள், இன்று தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்மொழி தாய்மொழி என்பதை எல்லோரும் பெருமையாக பேசுகின்றோம். ஆனால் நமது வீடுகளிலே, இல்லங்களிலே குழந்தைகளுக்கு தமிழிலே கற்றுக் கொடுக்கின்றோமா? தமிழ் புத்தகத்தை படிக்க வைக்கின்றோமா? அவர்கள் தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்றார்களா என்று நினைத்தால் அது ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது. இன்றைய இளைஞர்கள் பலருக்கு தமிழ் படிக்க தெரியாமல் இருக்கின்றது. தமிழ் படிப்பதை அவர்கள் அறியவில்லை, படிக்கவில்லை. அது மட்டுமல்ல, குழந்தைகள் வீடுகளிலே பேசுகின்ற பொழுது கூட தமிழ் மொழியை பேசுவதில்லை, ஆங்கிலத்தில் பேசுவதை ஒரு உயர்வாக கருதுகின்றார்கள். பெற்ற தாயை அம்மா என்று அழைப்பதில்லை, மம்மி என்று அழைக்கின்றார்கள். மம்மி என்பது ஒரு உயிர் சொல்லா? மம்மி என்பது உயிரற்ற உடல்களை பாதுகாப்பதற்கு பெயர் மம்மி அல்லவா? அம்மாவை அம்மா என்று அழைக்கும்பொழுது, தாயை அம்மா என்று அழைக்கும்பொழுது உள்ள ஒரு உரிமை, பாசம், அதில் உள்ள ஒரு பரிவு இருக்கின்றதா மம்மி என்று ஆனால் நம்மிடையே இன்று ஏதோ ஒரு கருத்து மாட்டினாலே குழந்தைகளை ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று பழக்குகின்றோம், தமிழை மறந்து விடுகின்றோம். இது தாய்மொழி பற்று என்று கூறுவதா, தாய்மொழி பற்று இன்மை என்று கூறுவதா? ஆனால் பாருங்கள், ஆதிகவியாக வால்மீகி தமிழுக்கு தனி இடத்தை கொடுத்துருக்கிறான். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். சீதை கதாநாயகி. அந்த கதாநாயகி வாழ்க்கையிலே நொந்து அரக்கர்களாலே அல்லல் படுத்தப்பட்டு தன்னுடைய உயிருக்கு ஒரு முடிவை தேடிக்கொள்கிறாள், வாழ்விற்கு முடிவை தேடிக்கொள்கிறாள். அப்பொழுது முடிவிற்கு ஏற்பாடாக செல்ல இருக்கின்ற நேரத்தில் அனுமன் என்கின்ற ராமதூதன் அங்கே வந்து சீதைக்கு உயிரிழப்பிச்சை அளிக்கின்றான். அதை பார்க்கின்றோம். அந்த உயிர்ப்பை கொடுக்கின்ற நேரத்தில் அன்னையிடம் பேச வேண்டும். எந்த மொழியிலே பேசுவது என்று அனுமன் தனக்குள்ளே ஒரு சர்ச்சை செய்கின்றான். அனுமன் என்பவன் பன்மொழி புலவன். அனுமன் என்பவன் நவவியாக்கரண பண்டிதன். அனுமன் என்பவன் பல விஷயங்களை அறிந்தவன். சீதை நொந்து இருக்கின்றாள், அரக்கர்களாலே பயமுறுத்தப்பட்டிருக்கிறாள். அவளிடம் பேச வேண்டும். அவளுக்கு மனதிற்கு இனிமையை அளிக்கும் வகையிலே பேச வேண்டும். மனதிற்கு இனிமையை அளிப்பது மட்டுமன்றி சந்தேகம் இல்லாமல் பேச வேண்டும். அது மட்டுமன்றி அவளுக்கு மனத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் தனக்குள்ளே பல ஆலோசனைகளை செய்கின்றான், பல சர்ச்சைகளை செய்கின்றான். எப்படி பேசுவது என்று யோசிக்கின்றான். அவளிடம் பேசுவது என்று முடிவெடுத்து கீழே இறங்கி வருகின்றான் மரத்திலிருந்து. பேசுகின்ற மொழி இப்பொழுது நான் தேவ பாஷையிலே பேசுவதா மனித பாஷையிலே பேசுவதா என்று யோசிக்கின்றான். தேவ பாஷை என்று அந்த நாட்களிலே கூறுவது சம்ஸ்கிருதத்தை. தேவ பாஷையில் பேசினால் அன்னை சீதைக்கு என்னிடம் சந்தேகம் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் அரக்கர்கள் தான் மாறுவேடத்திலே வந்து மறுபடியும் பேசுகின்றார்களோ, மாறுவேடத்திலே மாயா வித்தையிலே திறந்தவர்கள் அரக்கர்கள், அவர்கள் தான் மறுமுறை இவ்வாறு வந்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்படுவாள். ஆகவே மானுட பாஷையில் பேசுகின்றேன். மானுட பாஷை என்று கூறுகின்ற பொழுது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, மராட்டி என்று பல மொழிகள் இருக்கின்றன. இதில் எதில் பேசுறது? அன்னைக்கு மனதிற்கு இனிமையாக ஹிதமாக பேச வேண்டும், தைரியத்தை ஊற்றுகின்ற வகையில் பேச வேண்டும். அதற்கு உள்ள மொழி தமிழ் என்று தேர்ந்தெடுக்கின்றான். தமிழ் என்று கூறுகின்றதற்காக யோசிக்கின்ற நேரத்தில் ஸ்ராவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் புப்ருவன் கிரம் என்று கூறுகின்றான். இந்த அம்மைக்கு நல்லது ஒரு வார்த்தையை, இனிமையான வார்த்தையை எல்லா மொழிகளிலிருந்து தேர்ந்தெடுத்து மதுரமான மொழியிலே பேசுகின்றான் என்கின்றான். மதுரமான மொழி என்று கூறுவதற்கு தமிழ். இதில் பாருங்கள், சம்ஸ்கிருதத்தில்
தமிழ் என்று கூற முடியாது. சம்ஸ்கிருத மொழியிலே ழ் கிடையாது. இந்த ழ் என்கின்ற எழுத்து தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற இந்திய மொழிகளில் எதுவுமே இல்லை. ஏன் உலக மொழியிலே ஹிப்ரு மொழியிலே மட்டும் இருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள், நான் அறியேன். ஆனால் இந்த ழ் என்பது தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. தேனினும் இனிய தமிழ்மொழி, இதைத்தான் அவன் மதுராம் வாணிம் என்று அனுமன் கூறியதாக வால்மீகி கூறுகின்றார். ஆக அதை பிறகு தேர்ந்தெடுத்து தமிழிலே இனிமையாக ராமா ராமா என்று கூறி ராமகதையை கூறுவதாக வால்மீகி தன்னுடைய அத்தாட்சியிலே முத்திரையிட்டு கூறுகின்றார். சம்ஸ்கிருதத்திலே வால்மீகி ராமாயணம் வந்திருக்கின்றது. அந்த வால்மீகி ராமாயணத்திலே அனுமன் தேர்ந்தெடுத்து பேசிய மொழி தமிழ்மொழி. ஆக தமிழ்மொழியின் மேம்பாடு ராமாயணத்திலிருந்து நமக்கு தெரிகின்றது. தமிழ்மொழி பேசுவமையானால் இனிமை நிறைந்தது, தேனினும் இனியது. அதனால்தான் மதுராம் வாணிம் என்று அவன் கூறுகின்றான். திருப்பி திருப்பி ஒரு 5-6 தடவை மதுராம் வாணிம் என்று கூறுகின்றான். அப்பேற்பட்ட இனிய மொழி, இதமானது மட்டுமல்ல, நம்பிக்கையூட்டும் மொழி. நம்பிக்கையூட்டும் மொழி மட்டுமல்ல, உலகிற்கே ஒரே மொழியாக இருக்கின்றது. பாருங்கள், அதனால தான் அவரால் சம்ஸ்கிருதத்தில் சொல்ல முடியல. சம்ஸ்கிருதம் தேவ பாஷைன்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ கிராமட்டிக்கலி சுப்பீரியர் மொழி, எல்லாம் உண்மை. ஆனாக்க இந்த வார்த்தை அதில் இல்லை. அவரால் தமிழ்னு சொல்ல முடியலை. ஆகினால மதுராமணின்னு சொல்லிட்டார். இது போன்று பல நிகழ்ச்சிகள் நமக்கு தாய்மொழி பற்று வேண்டும் என்பதற்கு இது முக்கியமான ஒரு செய்தியாக அமைகின்றது. இந்த நாட்களில் நம்ம குழந்தைங்களை எல்லாம் என்னமோ இங்கிலீஷ் பாஷை பேசணும். இங்கிலீஷ் இஸ் மஸ்ட், தேர் இஸ் நத்திங் ராங், லெட் அஸ் லேர்ன். இன்டர்நேஷ்னலி வி நீட் இங்கிலீஷ், படிப்போம். ஆனால் தாய்மொழியாக தமிழ் மொழிக்கு உயர்ந்தது என்று கருத வேண்டாம். தாய்மொழி படிக்க வேண்டும். தாய்மொழி படித்து தாய்மொழியிலே நம்முடைய தமிழில் இல்லாத ஒரு விஷயம் வேறு எந்த மொழியில் இருக்குங்க? முதன்மையான மொழி, தொன்மையான மொழி, வளமையான மொழி. இந்த மொழியை நம்ம படிக்கணும், வளர்க்கணும், மேலும் மேலும் வளரணும். இது ராமாயணத்தில் யாருமே சொல்லலை. ராமாயணத்தின் வெற்றிக்கு, ராமனின் வெற்றிக்கு சீதையின் உயிரை காக்கும் மொழியாக கூறிய மொழி தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழிக்கு அனுமனே எடுத்துக்காட்டு, அனுமனே அத்தாரிட்டி. அனுமன் அவனை பற்றி சொல்கின்ற பொழுது அவனை நவவியாக்கரண பண்டிதன் என்று சொல்வார்கள், பன்மொழி புலவன். அவனை பற்றி ராமர் சொல்கிறாருங்க, ந ருக்வேத வினீதஸ்ய ந யஜுர்வேத தாரணகா ந சாமவேத விதுஷகா சக்தும் ஏவம் பிரபாஷிதம். இந்த மாதிரி வேதங்களை படித்தவனெலாம் தான் ஏன் சொல்ல முடியும், எல்லா வேதையும் நன்றாக படித்தவனால தான் சொல்ல முடியும், பேச முடியும். சொல்லின் செல்வன் என்று கம்பன் அழைப்பான். அப்பேற்பட்ட சொல்லின் செல்வன் ஒரு சிறந்தது ஒரு முத்திரையை தாய்மொழியாகிய தமிழ்மொழிக்கு அளிக்கின்றான். ஆகவே நாமெல்லாம் தாய்மொழியை வணங்கி, தமிழ்மொழியை வணங்கி, தமிழை பயில வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும், தமிழிலே நமக்கு ஒரு பாண்டித்யம் வளர வேண்டும் என்பது ராமாயணம், அதிலும் ஆதிகாவியமாக வால்மீகி ராமாயணம் நமக்கு எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு அறிவுரையாக அமைகின்றது. மறுமுறை பார்ப்போமா?